முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும்னு சின்ன வயசுல நம்மள எத்தனை பேர் நினைச்சிருப்போம். அதே மாதிரி இங்க ஒரு குட்டி பையனும் நினைச்சிட்டு இருக்கான். இந்த பையன் இவன் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்து நல்லா பண்ணிருக்கடான்னு அந்த மிஸ் வந்து இந்த குட்டி பையனுக்கு முத்தம் கொடுக்க, ஐயோ மிஸ் எனக்கு முத்தம் கொடுத்துட்டாங்களே, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருமோன்னு இவன் நினைக்கிறான். இவன் பயந்துகிட்டே இருக்க, மிஸ்ஸோட வயிறு பெருசாகுமான்னு இவன் பார்த்துக்கிட்டே இருக்க, ஒரு நாள் அந்த மிஸ்ஸோட வயிறு பெருசாகிடுது. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க போல. அதை பார்த்துட்டு இந்த குட்டி பையன் நினைச்சுக்கிறானா, மிஸ் எனக்கு முத்தம் கொடுத்ததுனால தான் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னு அவன் நினைச்சுக்கிறான். மிஸ் வயித்துல இருக்கிறது இவனோட குழந்தை நினைச்சிட்டு அந்த மிஸ்ஸுக்கு ஓடி ஓடி ஹெல்ப் பண்றான். தூங்கும் போது ஃபேன் எல்லாம் போட்டு விடுவான். அப்புறம் இந்த குட்டி பையன் வீட்டுல இருக்கும்போது சரியான மழை வருது. இந்த குட்டி பையனோட பேர் இதயா. மழை வரதை பார்த்துட்டு கீதா மிஸ்ஸுக்கு என்னாச்சோன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த மிஸ் வீட்டுக்கு ஓடுறான். பார்த்தா இவன் போன நேரம் அந்த மிஸ்ஸுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாம பிரசவ ஒளியில இருக்காங்க. உடனே இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஆட்டோவை நிறுத்தி அந்த மிஸ்ஸை ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணிடுறானுங்க. அந்த சைன் போடுவாங்கல்ல ஏதோ ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல இந்த இதயா பையன் ஹஸ்பண்ட்னு டிக் போட்டு இதையான அவனோட பேரையும் சைன் போடுறான். ஐயோ அடியே குட்டி பையா. அதுக்கப்புறம் அவனும் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த மிஸ்ஸை பார்த்திருக்கவே மாட்டான். அந்த மிஸ்ஸும் வேலையை விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த பையன் வளர்ந்து முத்தம் கொடுத்தா குழந்தெல்லாம் பிறக்காதுன்ற அந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சு இப்போ ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கான். அதர்வா தான் அந்த பையன். இந்த படத்துல இவனோட பேர் இதயா சின்ன பையன்ல இருந்து இப்ப பெரிய பையன் ஆயிட்டான். ஸ்கூல் முடிஞ்சதும் வேகமா ஓடுறான். எங்கடா ஓடுறான்னு பார்த்தா அவனை பிக்கப் பண்ண ஜூஜுன்னு ஒருத்தன் வரான். இதயாவோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து, யாரா அவன் பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கான், பெரிய ரவுடியா இருப்பான் போலயே, ஏதோ போதை பாக்குலாம் போடுறான். ஆனா அவன் மம்மி டாடி முட்டாய் சாப்பிட்டு இருப்பான். இவனுங்க அதை போதை பாக்குன்னு நினைச்சிட்டு இருப்பானுங்க. அப்புறம் இதயா ஓடி வந்து ஜூஜுவோட பைக்ல உட்காந்து ரெண்டு பேரும் போறானுங்க. உதயா டியூஷனுக்கு போக கிளம்பிட்டு இருக்கான். அவங்க மாமா கூப்பிட்டு, டேய் டீயாவது குடிச்சிட்டு போடான்னு சொல்ல, இவனுக்கு ஆக்சுவலா அப்பா அம்மா இல்ல, இவனுக்கு எல்லாமே அவங்க மாமா தான். சின்ன வயசுல இருந்தே மாமா கூட தான் வளர்றான். அவர் டீயை வாங்கி குடிச்சிட்டு, இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்சது ரெண்டு தான், ஒன்னு உன்னோட டீ மாமா, இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லாமே போயிருவான். அது என்னதுன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவன் டெய்லி ஈவினிங் ஆனா கிளம்புறான்ல, அதை பார்த்து இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சந்தேகப்பட்டு, ஈவினிங் ஆனா நீயும் அந்த ரவுடி பையனும் எங்கடா போறீங்கன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, ஐய அவன் ரவுடி பையன்லாம் இல்ல, அவன் குழந்தை மாதிரின்னு அப்புறம் தான் உண்மையெல்லாம் சொல்றான். அவன் சாப்பிடறது போதை பார்க்கலாம் இல்ல, அவன் மம்மி டாடி தான் சாப்பிடுவான். சரி ஈவினிங் ஆனா எங்கடா போறீங்கன்னு கேட்க, இதே அவனோட ஆளை பார்க்க டென்னிஸ் கோர்ட்டுக்கு தான் போவானுங்க. அங்க அந்த பொண்ணு டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்க, இவன் அவளை பார்த்து சைட் அடிக்க, நடுவுல ஒருத்தர் வர. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.